இந்திய ரயில்வே வரலாற்றிலும் பல பெரிய விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் 45 ஆண்டுகளுக்கு முன் நடந்த பயங்கர ரயில் விபத்து இந்திய ரயில்வே வரலாற்றில் நாட்டின் மிகப்பெரிய விபத்தாகவும் உலகின் இரண்டாவது பெரிய விபத்தாகவும் அறிவிக்கப்பட்டது. பீகாரில் இந்த ரயில் விபத்து நடந்துள்ளது. இந்த ரயிலில் 800க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். விபத்தில் அனைவரும் உயிரிழந்தனர். இந்த ரயில் விபத்து நாட்டை மட்டுமின்றி உலகையே உலுக்கியது. விபத்துக்குள்ளான பயணிகள் ரயில் 416 டிஎன் 1981 ஜூன் 6 அன்று மாலை பீகாரில் உள்ள மான்சியிலிருந்து சஹர்சாவுக்குச் சென்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ககாரியாவிலிருந்து சஹர்சாவுக்குச் செல்லும் ஒரே ரயில் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் ரயிலுக்குள் மட்டுமின்றி ஜன்னல் கதவுகளிலும் பயணிகள் ஏற்றப்பட்டனர். என்ஜினுக்கு முன்னும் பின்னும் கூட பயணிகள் அமர்ந்திருந்தனர். பட்லா நிலையத்திலிருந்து சஹர்சாவை நோக்கி ரயில் நகர்ந்தபோது பலத்த புயலுடன் பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. வழியில் பாக்மதி ஆறும் இருந்தது. பாக்மதி ஆற்றில் கட்டப்பட்ட பாலம் எண் 51 வழியாக ரயில் செல்ல வேண்டும். கனமழை காரணமாக தண்டவாளங்கள் வழுக்கின. சிறிது நேரத்தில் பாக்மதி நதியும் நிரம்பி வழிந்தது. தைரியத்தை வரவழைத்து லோகோ பைலட் ரயிலை வலுக்கட்டாயமாக பாலத்தில் ஏற்றினார். பாலத்தில் ஏறிய சிறிது நேரத்தில் அந்த லோகோ பைலட் அவசர கால பிரேக்கை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ரயிலின் 9 பெட்டிகளில் 7 பெட்டிகள் பாலத்தை உடைத்து ஆற்றில் விழும் அளவுக்கு பிரேக் போடப்பட்டது. எல்லா இடங்களிலும் அலறல் சத்தம் கேட்கத் தொடங்கியது. ஆற்றில் மூழ்கிய பயணிகள் உதவி கேட்டு அலறத் தொடங்கினர். ஆனால் அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அவர்களை காப்பாற்ற அங்கு யாரும் இல்லை. அனைவரும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடினர். தொடர்ந்து பெய்த கனமழையால் நிலைமை மோசமாகியது. நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை தொடங்குவதில் பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. மீட்பு பணி தொடங்குவதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. இந்த விபத்தில் 300 பேர் உயிரிழந்ததாக அரசு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 800 ஆக இருக்கும் என்று உள்ளூர் மக்கள் பின்னர் தெரிவித்தனர். ரயில்வே பதிவேடுகளின்படி ரயிலில் 500 பயணிகள் இருந்தனர். இருப்பினும் ரயில்வே அதிகாரிகள் பின்னர் ரயிலில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததை ஒப்புக்கொண்டனர். கனமழை நின்ற பிறகும் ஆற்றில் மூழ்கி இறந்தவர்களின் உடல்களை மீட்க பல வாரங்கள் ஆனது. இது மட்டுமின்றி 286 பேரின் உடல்களை மட்டுமே டைவர்ஸ் கண்டுபிடித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான பயணிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இவ்வளவு பெரிய ரயில் விபத்து எப்படி நடந்தது என்ற கேள்வி எழும். இதை பற்றி பல கோட்பாடுகள் வந்தன. ஒரு கோட்பாட்டின்படி மாடுகள் மற்றும் எருமைகளின் கூட்டம் பாதையில் வந்ததால் லோகோ பைலட் அவசரகால பிரேக்கை பயன்படுத்த வேண்டியிருந்தது. மேலும் அதன் காரணமாக ரயில் தண்டவாளத்திலிருந்து விலகி ஆற்றில் விழுந்தது. இதைத் தொடர்ந்து ரயில் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றுக்குள் அடித்துச் செல்லப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் புயல் மற்றும் மழை காரணமாக மக்கள் அனைத்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடிவிட்டனர் என்று சில கோட்பாடுகள் கூறுகின்றன. பலத்த புயல் வீசியதில் ரயிலில் அழுத்தம் ஏற்பட்டு பாலம் உடைந்து ஆற்றில் விழுந்தது என ஆய்வாளர்கள் பின்னர் கூறினர்.